ஏதோ ஒரு காரணத்தால் வந்து ஏதோ ஒரு வகையில் தொலைச்சிட்ருக்கலாம் பணத்தை, இல்லை எங்கேயாவது வந்து பணத்தை கட்டி ஏமாந்துருக்கலாம். அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை இதை வந்து முதல்ல வந்து டேக்கிள் பண்ண தெரியணும். முதல்ல நீங்கள் சொல்லிடணும். முதல்ல ஒரு கஸ்டமரோட அந்த கிராவிட்டி தான் பார்ப்பானுங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த கிளைண்ட் வந்து உறுதியாக இருக்காப்புல, எந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் கொடுத்தா எப்படி பணம் வாங்கலான்றது தான். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் ரெக்கவரி டீமுங்கிறதே ஒரு வேறு ஒரு மாய உலகம் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து தனி உலகத்தில் பிரயோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்படி தான் உங்களுக்கு ஏன்னா ஒரு இந்த டெலிகாலர்ஸும் ஒரு வகையில் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த ஃபோன் பேசி பேசி ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க. அதே போல் இந்த கலெக்ஷன் டீம் ரெக்கவரி ஆட்களாம் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணி சம்பளத்தை அதிகமாக வாங்குற அந்த ஒரு குறிக்கோளில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பேசணும் முதல்ல? அதாவது சார் இந்த கிரெடிட் கார்டு கட்டல தான் கிரெடிட் ஸ்கோர் குறையும், அது நல்லா தெரியும். வருங்காலத்தில் அந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நாங்கள் லோன் வந்து கட்டுவோம் கட்ட மாட்டோம், அது வந்து நாங்கள் எங்கே வந்து நாங்கள் தீர்மானிச்சிக்கிறோம். இது போல் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி எடுத்துக்கங்கன்னு நீ சொல்லிடலாம். ஆரம்பத்தே சொல்லிட்டா நீங்கள் நான் அதுக்கப்புறம் அதே கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். முதல்ல வந்து ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். நான் முதல்ல சொல்கிறது தைரியத்தை தான் சொல்கிறேன்.